எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம சோம்பேறி காக்கையின் பாடம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கதையத்தான் இந்த விளக்க பதிவுல விரிவாக அலச போறோம். எந்தவித தாமதமும் இல்லாம வாங்க நேரடியா கதைக்குள்ளேயே போயிடலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சோம்பேறி பறவை ஒட்டுமொத்த காட்டையும் ஏமாத்த நினைச்சா என்ன ஆகும்? இதுதான் இந்த கதையோட மையப்புள்ளி. இதுக்கான விடைய தான் நாம இப்ப பார்க்க போறோம். கண்டிப்பா இது ஒரு சுவாரஸ்யமான அனுபவமா இருக்கும். முதல்ல குவாக்காட்டின் விதைன்னா என்னன்னு பாப்போம். அந்த அழகான குவா காட்டுல விலங்குகளோட மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்துச்சு. அது காட்டு பெரியவர்கள் வகுத்த ஒரு பொன் விதி. அதாவது, இன்னைக்கு கிடைச்சதெல்லாம் இன்னைக்கே சாப்பிடக்கூடாது, நாளைக்காகவும் கொஞ்சம் சேமிச்சு வைக்கணும் அப்படிங்கிறது தான். இது சும்மா சொல்லப்பட்ட வார்த்தை கிடையாதுங்க. காட்டுல சாப்பாடு தாராளமா கிடைச்சாலும் அந்த விலங்குகள் கிடைச்ச உணவுல பாதிய மட்டுமே அன்னைக்கு சாப்பிடும். மீதி பாதிய தங்களோட குடிகள்ல ரொம்ப பாதுகாப்பா சேமிச்சு வைக்கும். எவ்வளவு அருமையான ஒரு பழக்கம் இல்லையா? அடுத்து இரண்டாவது பகுதி, சோம்பேறி காக்கையின் திருட்டு. இந்த அமைதியான காட்டுல எல்லாமே நல்லபடியா போய்கிட்டு இருக்கும்போதுதான் நம்ம கதையோட வில்லன் உள்ளே வர்றான். ஒரு பக்கம் சுறுசுறுப்பா உழைச்சு சேமிக்கிற விலங்குகள், இன்னொரு பக்கம் உழைக்கவே மறுத்து மத்தவங்க கஷ்டப்பட்டு சேமிச்ச உணவை திருடுறதையே முழு நேர வேலையா வச்சிருக்க ஒரு சோம்பேறி காக்கா. இப்படி தினமும் சாப்பாடு காணாம போனா யாருக்குதான் கோபம் வராது? விலங்குகள் எல்லாமே உஷாராகிட்டாங்க. யாரோ திருடுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு முயல்கள் தங்களோட உணவை ஆழமா குழியில பொத்துக்க ஆரம்பிச்சுது. அணில்கள் மரக்கிளைகளுக்குள்ள ஒளிச்சு வச்சுது. காக்கைக்கு வந்த வழியெல்லாம் அடைக்கப்பட்டுச்சு. மூன்றாவது பகுதி, ஒரு தந்திரமான புதிய திட்டம். இப்போ உணவே கிடைக்காததால எப்படியாவது மத்தவங்கள ஏமாத்தணும்னு ஒரு பயங்கரமான பொய்ய ரெடி பண்ணுச்சு அந்த காக்கை. அதாவது, அணில்கள் சேமிச்சு வச்சிருந்த உணவுல விஷச்செடிகள் கலந்துருச்சுன்னோ, அதை சாப்பிட்டதால அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னோ ஒரு கதைய கட்டி விட்டுச்சு. காக்கையோட அந்த தைரியத்தை பாருங்களேன். எல்லா உணவையும் என்கிட்ட கொடுங்க, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்றேன், நல்லதை மட்டும் நீங்க சேமிச்சு வைங்க அப்படின்னு எவ்வளவு கூலா ஏமாத்த பாக்குது. இந்த இடத்துல தான் நம்ம முயல் தலைவன் உள்ளே வர்றான். நான்காவது பகுதி, பசையுள்ள பொறி. முயல்கள் என்ன சும்மாவா? புத்திசாலி முயல் தலைவன் ஒரு சூப்பரான பொரிய ரெடி பண்ணான். அதாவது, ஒரு நிலக்கடலையை எடுத்து அதை மெதுமா உடைச்சு உள்ள கொஞ்சம் கோந்து அதாங்க பசைய ஊத்தி திரும்பவும் நல்லா மூடி வச்சிட்டான். எவ்வளவு துல்லியமான ஒரு மாஸ்டர் பிளான் பாத்தீங்களா? இப்ப அந்த மாஸ்டர் பிளான் செயல்பட தொடங்குற நேரம் வந்துருச்சு. அந்த கடலைய காக்கையிடம் நீட்டிய முயல் தலைவன், இந்தாங்க காக்கையாரே, முதல்ல இதை சாப்பிட்டு பார்த்து நல்லதா கெட்டதா சொல்லுங்க அப்படின்னு கொடுக்குறோம். ஏதும் அறியாத காக்கையும் அதை வாங்கிக்கிச்சு. இங்கதான் காக்கைக்கு பேராசை கண்ணை மறைச்சிடுச்சுங்க. சாப்பாட்ட கண்டதும் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம கண்மூடித்தனமா அந்த நிலக்கடலையே அப்படியே வாயில போட்டு வேகமா கடிச்சிடுச்சு. கடிச்ச அடுத்த செகண்ட் உள்ளே இருந்த பசை அதோட வாய முழுமையா ஒட்டிக்குச்சு. அதால கத்தவும் முடியல, வாய திறக்கவும் முடியல. பதறிப்போன காக்க தலைய ஆட்டி மரக்கலையில எல்லாம் உரசி பாக்குது. ஆனா ஒண்ணுமே பண்ண முடியல. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக். சரி, இறுதியான பாடம் என்னன்னு பாப்போம். காக்கையோட இந்த நிலைமைய பார்த்து முயல்களுக்கெல்லாம் ஒரே சிரிப்பு. அப்போ முயல் தலைவன் சொல்றான், எங்களை முட்டாள்னு நினைச்சியா? நாங்க எதையும் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சேமிக்கிறோம். உன்னோட சோம்பேறித்தனமும் பேராசையும் தான் உனக்கு இந்த அவமானத்தை தேடி தந்துச்சு. காக்கையோட கர்வம் அப்படியே சுக்கு நூறா உடைஞ்சிருச்சு. இந்த வார்த்தைகள் காக்கையோட மனசுல ஆழமா பதிய வெட்கத்தோட அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அது மத்தவங்க உணவை திருடுறதையே முழுசா விட்டுட்டு சொந்தமா உழைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு மோசமான அனுபவம் அந்த காக்கைய முழுமையா மாத்திடுச்சு. சோ, இந்த முழு கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சோம்பேறித்தனமும் பேராசையும் எப்பவுமே நமக்கு அவமானத்தை தான் தரும். ஆனா உழைச்சு பெற்ற உழவுதான் என்னைக்குமே இனிமையானது. உழைப்போட அருமையே இதைவிட எளிமையா புரிஞ்சுக்க முடியாது இல்லையா? இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில நீங்க முயல் மாதிரி கடினமா உழைச்சு சேமிக்கிறீங்களா, இல்ல காக்கா மாதிரி ஷார்ட்கட் தேடுறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதோட இந்த விளக்க பதிவை நாம நிறைவு செஞ்சுக்கலாம். மீண்டும் ஒரு அருமையான தலைப்புல சந்திக்கிறேன்.